அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ப்ரக்கோலி வச்சு ஒரு சூப்பரான டிஷ் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ப்ரக்கோலியில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது செரிமான பாதைகளை சீராக்கிறதுக்கு ப்ரக்கோலி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ஃபுட் நம்ம எடுத்துக்கிறோன்னா அதில் உள்ள ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த ஃபுட் நம்மளுக்கு அந்தளவுக்கு பிடிக்கலனா கூட ஓகே, இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ஈஸியாகவே சாப்பிட பழகிக்குவோம். காலிஃப்ளவர் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு ப்ரக்கோலி அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் காலிஃப்ளவரை விட ப்ரக்கோலியில் தான் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சுகர், கொலஸ்ட்ரால் ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணுற கெப்பாசிட்டி ப்ரக்கோலியில் அதிகமாக இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்டுமே இதில் இருக்குது. இதில் ஒரு முக்கியமான ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. நிறைய காய்கறியில் கம்மியான கால்சியம் இருக்கும், இல்லைன்னா கால்சியம் சத்து இருக்காது. ஆனால் ப்ரக்கோலியில் ரொம்ப அதிகமான கால்சியம் சத்து இருக்குது. இதனால் நம்ம போன்ஸ் எல்லாமே நல்ல ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நம்ம ப்ரக்கோலி அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ப்ரக்கோலியில் உள்ள மினரல்களை நம்மளுக்கு கேன்சர் எதுவும் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் இருக்கிற விட்டமின் சி, விட்டமின் கே, ஒமேகா இது எல்லாமே நம்மளுக்கு அதிக அளவு மெமரி பவருக்கும் நம்ம மைண்டை ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அலர்ஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் ப்ரக்கோலி தாராளமாக எடுத்துக்கலாம். சீக்கிரமே அந்த அலர்ஜி ப்ராப்ளம் எல்லாத்தையுமே இது கரெக்ட் பண்ணி கொடுத்துரும். இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள ப்ரக்கோலியை எப்படி ஈஸியாக பசங்களுக்கு கூட பிடிக்கிற மாதிரி செய்கிறதுன்ட்டு பார்த்துடலாம். இது காலிஃப்ளவர் மாதிரியே ஒரு 10 மினிட்ஸ் தண்ணியில் கொதிக்க விட்டு இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஆனியன் என்கிட்ட எக்ஸ்ட்ரா கேப்சிகான் இருந்ததுனால அதையுமே எடுத்துக்கிட்டேன். பேனில் 4லேருந்து 5 ஸ்பூன் வரையும் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 20 பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், கேப்சிகான் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இதை ஃப்ரை பண்ணிடுங்க. ஒரு 50 to 60% இதை ஃப்ரை பண்ணால் கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ப்ரக்கோலி கூட ப்ரான்ஸ் சேர்த்து தான் செய்ய போகிறேன். இது ஒரு செமி கிரேவி மாதிரி தான். இது ரைஸ், சப்பாத்தி, ரொட்டி இது எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரக்கோலி மட்டும் தனியாக சாப்பிட பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கனாக்கா ரொம்பவே பிடிச்சி போய் அடிக்கடி சாப்பிடுவீங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸை இது கூடவே சேர்த்து நல்லா இதை ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. ப்ரான்ஸில் ஏற்கனவே வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம இதுக்கு எக்ஸ்ட்ராலாக வாட்டர் எதுவுமே சேர்க்க வேணாம். இதே மாதிரி ப்ரக்கோலியை 5 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணாவே போதுமாக இருக்கும். ரொம்ப ஜாஸ்தி நேரம்லாம் குக் பண்ண தேவையில்லை. அதனால் ப்ரான்ஸ் எல்லாமே கொஞ்சம் 50 to 60% நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ப்ரக்கோலி சேர்த்தா போதும். நான் இன்றைக்கி ஸ்பைசஸ் மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் சரியாக போனதுனால கொஞ்சம் அந்த பாத்திரத்துலேயே வாட்டர் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இதை ஒரு 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் சிம்லியே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வச்சிட்டிங்கனாக்கா நம்ம ப்ரான்ஸில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டே அதை ஒரு 50 to 60% வரைக்கும் நல்லா வெந்து வந்துடும். நம்ம சேனலில் நான் போடுற டிஷ்ஷஸ் எல்லாமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் நான் போடுற டிஷ்ஷஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த மாதிரியான டிஷ்ஷஸ் இல்லை எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாகவே இருக்கும். நான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போகிறதுக்கும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் தான் க்ளோஸ் பண்ணி வச்சேன். எந்த அளவுக்கு வாட்டர் கண்டென்ட் ப்ரான்ஸில் வந்துருச்சுன்னு. நான் இன்றைக்கி டொமேட்டோக்கு பதில் டொமேட்டோ பேஸ்ட் இருக்குது இல்லையா, அதை நான் ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் வரைக்கும் சேர்த்துக்கிட்டேன். டொமேட்டோ பேஸ்ட் இல்லாதவங்க 3 டொமேட்டோவை நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுட்டு இந்த டைமில் இதை சேர்த்துடணும். இந்த டைமில் இது கூடவே நல்லா திக்கான தேங்காய் பாலை 1 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருந்தேன், அதையுமே சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் ஹாஃப் சிம்லியே வச்சு அப்படியே நல்லா கொதிக்க விட்டுறணும். நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ப்ரக்கோலி சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணால் போதும். இதை கிரேவி அதிகமாக வேணுண்டாக்கா நீங்கள் தேங்காய் பால் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி செமி கிரேவி மாதிரி தான் செஞ்சேன், அதனால் எனக்கு இந்த அளவுக்கு தண்ணியே கரெக்டாக இருந்துச்சு.
ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ப்ரக்கோலி எல்லாமே நல்லா வெந்திருக்கும். கிரேவியுமே பாருங்கள் இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. ப்ரான்ஸ் ஃப்ளேவர் கூடவே இந்த ப்ரக்கோலியும் சேர்ந்துருக்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லி இலை தூவுனீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வீட்லேயுமே ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்ததுனால ஸ்ப்ரிங் ஆனியன் தான் சேர்த்துருக்கேன். நம்ம செய்கிற ஃபுட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்ப்ரிங் ஆனியனோட ஃப்ளேவரும் சாப்பிட்றப்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதே டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லி கொடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரக்கோலியோட கலருமே சேஞ்ச் ஆகாமல் அதே க்ரீனிஷ் கலரோடையே இருக்க பாருங்கள். நம்ம இந்த அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக செஞ்சால் தான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலுமே சரி, நம்ம செய்கிறப்ப கொஞ்சம் பார்த்து பக்குவமாக செஞ்சிட்டாலே போதும், அது ரொம்பவே சூப்பராக அமைஞ்சிரும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் இருந்தாவே அதிகம்தான். நம்ம வெஜிடபிள் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணோன்னாக்கா ஆல்மோஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ரெசிபி அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸோடையே தெரிஞ்சுக்கணுன்டா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.